நான் எப்பவுமே சொல்ற மாரி தான். அம்மா, அப்பாவ மதிங்க. உலகத்திலேயே பெரிய தெய்வம் கடவுள் அம்மா தான். இன்னைக்கு பூமாதேவின்னு தான் சொல்றோம். பூமாதேவின்னா அம்மா. அப்போ அம்மான்னா யாரு? நெல் விளையிறது, பருப்பு விளையிறது எல்லாம் சாப்பிடுற கனிகள். அதேமாரி அம்மா வயித்துல நம்ம உற்பத்தி ஆகுறோம். அந்த அம்மா வந்து கொஞ்சம் பிரண்டு படுத்தா கூட, நம்ம குழந்தைக்கு எதுமோ ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்காம 10 மாசம் கழிச்சுக்கிறது தான் அந்த தாய். உங்களோட 1க்கு எடுக்கிறது, 2க்கு எடுக்கிறது, வாந்தி எடுத்தா கையில புடிச்சு அள்றது, எல்லாத்தையும் பண்ற அந்த தாய், இப்ப நீங்க அடிக்கிறீங்கன்னு நெறைய நியூஸ்ல பார்க்கவும் வருத்தமா இருக்கு. அழுவுறேன் நான்லாம். இந்த எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் பேசுறேன்னா, தாய மதிச்சவரு. தாய மதிக்கிறவன் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். உங்க அம்மாவ சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. உங்க அம்மா என்ன சொன்னாலும் மறு பேச்சு பேசாதீங்க. நான் வந்து ஹிந்தி படம் பண்ணும்போது தர்மேந்திரா கூட அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு சாப்பிட போம்போது, அவங்க அம்மாவ பார்த்தோனே தரையில அப்படியே விழுந்து கும்பிட்டாரு. சரி ஏதோ கூப்பிடுறாருன்னா வெளிய வரும்போது விழுந்து கும்பிட்டாரு. நான் கேட்கும்போது, "என்ன சார் வரும்போது கும்பிட்டீங்க, சரி போம்போது" தாய் இருக்கிற வரைக்கும் அவங்கள கும்பிடணுங்க. வேற யாருங்க இருக்கா? தாய விட தெய்வம். அவங்க தாங்க தாயின்னாரு. இது மாரி பெரியவங்க எல்லாருமே ஜெயிச்சவங்க எல்லாமே தாய வணங்குவாங்க. அதுக்காக தந்தை ஒண்ணும் தெரியாதுன்னு நெனைக்காதீங்க. தாய் வந்து தலையில வயித்துல சுமந்தா சாகுற வரைக்கும் நெஞ்சில தாங்குறவன் தந்தை.